ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபரிவ மகிமை அனுபவத்தில் நம்ம இப்போ போஸ்ட் மாஸ்டர், போலூர் போஸ்ட் மாஸ்டர் பார்த்துட்டு இருக்கோம். சுப்பிரமணிய ஐயர்னு பேர். பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக கலசபாக்கம் வந்திருக்கார். போலூர்லேருந்து நடந்தே வந்திருக்கார். பெரியவா பாதுகைகளோடு நடக்கிறப்ப அந்த பாதுகைகளை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இந்த பாதுகைகள் நம்மக்கிட்ட இருக்காதா, இதை கிடைச்சா நம்ம வச்சு ஆனந்தப்படலாமே, அத்தனை சுலபமாக இது நமக்கு கிடைக்காதே அப்படின்னு அந்த பாதுகைகளை பார்த்து ஆசைப்படுறேன். பெரியவா கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் பாதுகைகளை யார் வச்சுருக்கேன்னு கேட்குறா. எல்லோரும் ஓகேங்கிற. அப்போ சிகை வேணும், பஞ்சகஜ கட்டணும்னு சொன்னோன்னே போஸ்ட் மாஸ்டர் முன்னாடி வர நமஸ்காரம் பண்ணுறேன். அப்படியா நீங்கள் வச்சுக்கிறல? பெரியவர் விசாரிக்கிறார். யார் என்ன எல்லாம் விசாரிக்கிறார். எல்லாம் சொல்கிறார். பெரிய பாதுகைகளை கழற்றார். அவரோட காலிலேருந்து பாதுகைகளை விடுவிக்கிறார். மரப்பாதுகைகள். அந்த பாதுகைகளை விடுவிச்ச உடனே போஸ்ட் மாஸ்டர் எடுத்து வச்சல ஜாடகம் வச்சுக்கோங்க. 2 பாதுகை எடுக்கிறேன். அந்த பாதுகைகளை தொட்ட உடனே உடம்புல ஒரு மெய் சிலிர்ப்பு சுப்பிரமணிய இருக்கு. இருக்காத பண்ண ஒரே கோவிலுக்கு போகிறோம், சுவாமியை பார்க்குறோம். நம்மளை மறந்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறப்ப எப்படி இருக்கும்? இப்போ திருவாதிரை அன்னைக்கு, திருவாதிரை இப்போ தான் போச்சு. நான் சென்னையில் இருக்கேன், தாம்பரம். என்னோட பொண்ணு வந்திருந்தேன். அப்பா இன்னைக்கு திருவாதிரை, இன்னைக்கு என்ன நடராஜர் தரிசனம் பண்ணலாம்ப்பா, எங்கேப்பா போகலாம் அப்படின்னு கேட்டேன். நான் சும்மா அவள்கிட்ட விளையாட்ட சிதம்பரம் தாண்டி போகணும் அப்படின்னேன். அப்பா இங்கே போகணும்ப்பா. எங்கே? சென்னையில்ப்பா. சென்னையில் ஒரு நடராஜர் தரிசனம் பண்ணிட்டு வரலாம்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன். சென்னையிலையா? சரி, திருவாலங்காடு போகலாமா? திருவள்ளூர் தாண்டி இருக்குது, திருத்தணிக்கு முன்னாடி இருக்குது. ஒரு 1.5 மணி நேரத்தில் போயிடலாம். அடுப்பு என்னோடய மாப்பிள்ளை வந்துடுது. போகலாமா மாமா அப்படின்னு. அன்றைக்கி பாருங்க, ஆற்றுல அன்றைக்கி பூஜை என்னோடய மாப்பிள்ளை தான் பண்ணினேன். திருவாதிரை அன்னைக்கு நடராஜர் பூஜை அவர் பண்ணினேன். நடராஜர் விக்கிரகம் அவருக்கு கொடுக்குறப்ப ஒரு 3 விக்கிரகம் எடுத்து கொடுத்தேன். அப்புறம் தினை இன்னொரு விக்கிரகம் இருந்தது, 4 கொடுத்தேன். மாமா வேற இருக்கேன்னு நான் பார்க்குறேன்ட்டு பார்த்தா 4 ரெட்டப்படையாக இருக்கு. தினை இன்னொரு விக்கிரகம் இருந்துச்சு, வெவ்வேறு சைஸ் எல்லாமே. என் பொண்ணு பரதநாட்டியம்லாம் அரங்கேற்றம்லாம் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் யாரோ அவளுக்கு ப்ரெசன்ட் பண்ணது நடராஜர்லாம் 5 நடராஜர். நான் சொன்னேன், இப்போ பஞ்சசபை நடராஜர் இருக்கு, நீ 5 நடராஜர் வச்சு பூஜை பண்ணுற. பஞ்சசபை, பஞ்சசபைன்னா சிதம்பரம், திருநெல்வேலி, மதுரை, திருக்குற்றாலம், திருவாலங்காடு. இது பஞ்சசபை. கனகசபை, ரஜத சபை, தாமிர சபை, சித் சபை, ரத்ன சபை, 5 சபை. 5 நடராஜர் 5 சபை வச்சு பூஜை பண்ணுறேன்னு சும்மா சாதாரணமாக சொன்னேன். இதுக்கு பிறகு தான் சாதாரணமாக அவள் கேட்டபோது அந்த 5 சபையில் ஒரு சபை ரத்தன சபை, திருவாலங்காடு. அந்த திருவாலங்காட்டுக்கு புறப்பட்டு போகணும். மத்தியானம் ஒரு 1:30 மணிக்கு புறப்பட்டு போகணும். நடராஜர் தரிசனம் பண்ண அவ்வளோதான். கூட்டம் திமிழும். இன்னைக்கு கூட்டம் கண்ணாமனான்னு இருக்கும். எங்கெங்கிருந்து பக்தர்கள் வருவா தெரியும்.
போய் அன்றைக்கி நடராஜரை அந்த தளத்தில் சேவிச்சுட்டு தரிசனம் பண்ணிட்டு வரும் அப்படின்ட்டு போனோம். நாங்கள் போகிறோம் பாருங்க, ஒரு 3 மணிக்கு போனோம். நடராஜர் வீதி வேலை முடிஞ்சப்போ தான் வந்துட்டுருக்கார், கோயில் நோக்கி போயிட்டுருக்கார். காரை நிறுத்திட்டு நாங்கள் எல்லாம் பெருன்னு போய் நடராஜர் சிவகாமி தரிசனம், ஆனந்தமான தரிசனம். பஞ்ச சபைன்னு சொல்லிட்டு 5 நடராஜர் வச்சு பூஜை பண்ணப்போ அதில் ஒரு சபை நடராஜர் உன்னை கூப்பிட்டு இன்றைக்கி தரிசனம் கொடுத்துட்டார் அப்படின்னு என்னோட மாப்பிள்ளைகிட்ட சொன்னேன். அதாவது நம்ம எந்த அளவுக்கு உண்மையாக பக்தியுடன் காணப்படுகிறோமோ அதற்கான பலன் நிச்சயம் உண்டு. ஒரு போலித்தனமான பக்தி, ஒரு ஆசையை, ஒரு பிரார்த்தனையை முன்னிறுத்தி செய்யப்படுகிற பக்தி, அதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு பலன் இருக்குமா? சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. நம்ம ஆசைப்படுறோம், அப்புறம் எப்படி கிடைக்கும்? ஒரு உண்மையான பக்தி இல்லாமல், பகவான் மேல் பக்தி இல்லாமல், ஐயோ சாமி எனக்கு கொடுக்கணும், சாமி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னா அது பக்தி, அது வியாபாரம். இன்றைக்கி நான் நிறைய என்னோடய சொற்பொழிவுகளை நான் அதைத்தான் இன்றைக்கி வலியுறுத்தி சொல்கிறேன். எல்லாம் கிடைக்கணும்னு சாமிகிட்ட போய் விழுந்த அவர் என்ன பெரிய ஸ்டோர் மால் வச்சுருக்காரா கடவுள்? நீங்கள் கேட்டதெல்லாம் ஒன்று ஒன்றா அப்படியே எடுத்துட்டு இந்தா வச்சுக்கொண்டு கொடுக்கறதுக்கு. அப்புறம் நம்ம கர்மாவுக்கு என்ன பலன் இருக்குது, நம்ம விதிங்கிறதுக்கு என்ன பலன் இருக்குது, நமது பிறவிகளுக்கு என்ன இருக்குது, நமக்கு என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும். ஆனாலும் உங்களோட ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்? பக்தி விடாமல் இருக்கணும். கிடைக்கிறதோ கிடைக்கலையோ நம்ம செய்கிறத செஞ்சுட்டே இருக்கணும். ஒரு புஷ்பத்தை வச்சு அர்ச்சனை பண்ணிகிட்டே இருக்கணும். டெய்லி பகவானோட ஸ்மரணை இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொன்னேன், ஞாபகம் வந்துன்னு சொன்னேன். இங்கே பாருங்க, இந்த சுப்பிரமணிய ஐயரை அப்பேற்பட்ட பக்தி அவருக்கு. அவர் ஆசைப்பட்ட இந்த பாதுகை கிடைக்கணும்னு நினச்சார். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. மகானுக்கு புரிஞ்சு கொடுத்து மகான் கொடுத்துட்டார், இந்த பாதுகையை கொடுத்துட்டார், வச்சுக்கோங்க. பெரிய கோயிலுக்குள்ளே போயிட்டார். பக்தாள் எல்லாரும் கோவிலுக்குள்ளே போயாச்சு. இப்போ கோவிலுக்கு வெளியில் சுப்பிரமணிய ஐயர் அவரோட கையில் மகா பெரியவா பாதுகை கடலில் ஊற்றிக்கிறார், தலைக்கு மேலே வைக்கிறார், ஹிருதயத்தோடு அணைச்சிக்கிறார். அந்த பாதையை வச்சுட்டு ஒரு நந்தனார் சிதம்பரத்தில் கூத்தாடினது மாதிரி கூத்தாடுகிறார். ஆனந்த கூத்து. அது சந்தோஷத்தில் நம்ம என்ன செய்கிறோன்னே தெரியாது சில சமயத்தில். இது பாருங்க, ஆன்மீகத்தில் கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம். அது ஒரு பொக்கிஷம் கிடைச்சிருக்கு பாதுகை. அதை வச்சுட்டு கூத்தாடுகிற போது இன்னொரு ஆசை சுப்பிரமணிய ஐயருக்கு வருகிறது. என்ன ஆசை? இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.